ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். எஜிடியுடைய வேகன்சிஸ் உயர்வு குறித்து சில முக்கியமான தகவல்கள் முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து பிடி வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 15/7/2025 உடைய நிலவரப்படி ஆல் சப்ஜெக்ட் ஆல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ட்டு ஒரு பிடியோட வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பி பிஜிடிஆர்பி தேர்வில் புதிய தேதிகள் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்காக கிளியராக சொல்ல போகிறேங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட் தேர்வுக்கு உண்டான அறிவிப்பை எப்போ வெளியிட போகிறாங்க அதை பற்றி ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. அந்த தகவலை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு 2025 தற்சமயம் 15/7/2025 உடைய நிலவரப்படி கல்வித்துறையில் பள்ளி கல்வித்துறையில் 15/7/2025 உடைய நிலையில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணியிட நிலவரம். தமிழ் பிடி வேகன்சிஸ், இங்கிலீஷ் பிடி வேகன்சிஸ், மேக்ஸ் பிடி வேகன்சிஸ், சயின்ஸ் பிடி வேகன்சிஸ், சோசியல் சயின்ஸ் பிடி வேகன்சிஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு பிடி வேகன்சிஸ் பட்டியலை நமக்கு தற்சமயம் இந்த பள்ளிக்கல்வித்துறை வாயிலாக தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஐஎஸ்சி கோடு, டைப்பு, கோ எஜுகேஷனல், டிஸ்ட்ரிக்ட் நேமு, எஜுகேஷன் நேமு, பிளாக் ஆஃபீஸர் நேமு, அதுக்காடு பிளாக்கு ஸ்கூல் நேமு, அப்புறம் வேகன்சிஸ் அந்த ஸ்கூலில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்றதையும் தெளிவாக நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து தமிழக பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாவடிவத்தில் இருக்கணும். ஸோ இந்த காமராசர் பிறந்த நாளை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலான பள்ளிகள் வந்து பாவடிவத்தில் தான் இனிமேல் இருக்கணும் அப்படின்ற ஒரு புதிய நடைமுறையில் அவங்களே எடுத்துக்கினாங்க ரெசல்யூஷனு. ஸோ காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு ஆசிரியர் மாணவர்களுக்கு சில முக்கிய தகவல்களை நாம் சொல்லலாம். ஸோ 1954ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு அன்று முதல்வர் பொறுப்பேற்க தொடங்கினார். காமராஜர் திருமலை பிள்ளை வீதி திலோகமிட்டது அனைவரிடமும் விடைபெற்று வெளியே வந்து 2027 என்ற 2727 என்ற கார் மட்டும்தான் அவர் ஓட்டினார். திடீரென முன்னால் இருந்து காவலர் வண்டியிலிருந்து சைரன் என்ற மிகவலி எழுந்தது. புறப்பட்ட காரை நிறுத்த சொன்னார். முன்னால் இந்த வண்டியிலிருந்து காவல்துறை அதிகாரி அழைத்து, இது என்னையா சத்தம் அப்படின்னு காமராஜ் கேட்டார். ஐயா, இது முதலமைச்சர் செல்லும் பொழுது போக்குவரத்தை உஷார்படுத்த ஏற்படுத்தப்படும் ஒலி அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த ஒலி வேண்டாம் அப்படின்றத காமராஜர் ஒரு பக்கம் சொல்றாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் பிறந்த நாளை தமிழக பள்ளிகள் வந்து கொண்டாடிட்டு வராங்க. வடிவத்தில் பள்ளிகளில் இருக்கைகள் வந்து போடப்பட்டிருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீச்சர் சிறப்பு ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டவை தொடர்பாக நெறிமுறைகளை வெளியிடுவது சார்ந்ததாக தொடக்க கல்வி இயக்குநருடைய செயல்முறைகள் தற்சமயம் வெளியா இருக்குங்க. பள்ளி கல்வி அரசு தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் நிதி உதவி பெறும் பள்ளிகளில் 12/7/2022க்கு பின்னர் தையல் இசை ஆசிரியர் பணியிடம் நீங்களாக இதர சிறப்பாசிரியர் பணியிடங்களில் தையல் இசை ஆசிரியர் நியமனங்கள் செய்யப்பட்டவை தொடர்பான நெறிமுறைகள் வெளியிட தொடர்ந்து சார்ந்து தொடக்க கல்வி இயக்குனருடைய செயல்முறைகளில் நீங்கள் பின்பற்றிருக்கீங்களா அப்படின்ற ஒரு தகவலையும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய புதிய நியமனம் முன்னுரிமை வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். இடைநிலை ஆசிரியர்களுடைய நியமனத்தில் முன்னுரிமை எதில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. இடைநிலை ஆசிரியர் புதிய நியமனத்தில் அதிக அளவில் காணப்படும் 10 மாவட்டங்களில் உள்ள குறிப்பிட்ட கல்வி மாவட்டங்கள் மட்டுமே தேர்வு செய்ய இயலும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அறந்தாங்கி, செய்யாறு, செங்கல்பட்டு, கடலூர், தாராபுரம், தருமபுரி, கோபி மற்றும் அரூர், ஒசூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி, தாரமங்கலம் மற்றும் திருப்பத்தூர் இந்த மாதிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நேரத்திலலாம் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ இவங்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் நியமனத்தில் அதிக அளவு காலியிடம் உள்ள 10 மாவட்டங்களில் இருக்கிற பட்டியலை தான் நான் இப்போ உங்களுக்கு படிச்சிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி பட்டதாரி ஆசிரியர் மாவட்டம் விட்டு மாவட்டம் வழக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் யாருக்கு வழங்க இருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இது வந்து நடைமுறையில் கொண்டு போகிறோம். எல்லா ஆசிரியர்களுக்கும் இது நடைமுறையில் கொண்டு போவோமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓகேங்களா. ஸோ இந்த உயர் மற்றும் அரசு நகராட்சி பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான
2025 மற்றும் 26 கல்வியாண்டுல ஏதுவாக மாவட்டம் விட்டு மாவட்டம் அதுக்குண்டான கவுன்சிலிங்கில் அவங்க கலந்துக்கணும் அப்படின்றத அவங்க தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். பட்டதாரி ஆசிரியருடைய நியமனம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் விட்டு மாவட்டம் நாளை யாருக்கு அப்படின்றதையும் அவங்களே குறிப்பிட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்து ஒருங்கிணைந்த பள்ளி மேலாண்மை குழு ஆற்றுப்படுத்தல் கல்வி ஆண்டு 2025 மற்றும் 26 தேர்ந்தெடுக்கப்பட்ட 1878 பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்குதல் மற்றும் நிதி விடுவித்தல், SPD ப்ராசஸிங், அரசு தொழிற்க மற்றும் நடுநிலை உயர்நிலை பள்ளிகளில் மேல்நிலை பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழு மூலம் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு வருகிறதுங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட நிதி வழங்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக போயிடும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம சொல்லலாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எச்ஐடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23,000 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக உயர்த்தலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எச்ஐடியோடைய வேகன்சிஸ் வந்து இந்த ஆண்டு அதிக அளவில் இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்க இருக்குது. டெட் தேர்வுக்கு உண்டான அறிவிப்பையும் விரைவில் வெளியிட போகிறாங்க. பிஜிடிஆர்பி அடுத்து எக்ஸாம் நடத்துவாங்களா இல்லையான்றதே கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் டெட் தேர்வுக்கு உண்டான அறிவிப்பை விரைவில் வெளியிடப்படலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஜிடியுடைய வேகன்சிஸ் உயர்வு குறித்து சில முக்கியமான தகவல்கள் முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து பிடி வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 15/7/2025 நிலவரப்படி ஆல் சப்ஜெக்ட் ஆல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ட்டு ஒரு பிடியோட வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பி தேர்வில் புதிய தேதிகள் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்காக கிளியராக சொல்ல போகிறேங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட் தேர்வுக்கு உண்டான அறிவிப்பை எப்போ வெளியிட போகிறாங்க அதை பற்றி ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. அந்த தகவலை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு 2025 தற்சமயம் 15/7/2025 நிலவரப்படி கல்வித்துறையில் பள்ளி கல்வித்துறையில் 15/7/2025 நிலையில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணியிட நிலவரம். தமிழ் பிடி வேகன்சிஸ், இங்கிலீஷ் பிடி வேகன்சிஸ், மேக்ஸ் பிடி வேகன்சிஸ், சயின்ஸ் பிடி வேகன்சிஸ், சோசியல் சயின்ஸு பிடி வேகன்சிஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு பிடி வேகன்சிஸ் பட்டியலை நமக்கு தற்சமயம் இந்த பள்ளி கல்வித்துறை வாயிலாக தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஐஎஸ்சி கோடு, டைப்பு, கோ எஜுகேஷனல், டிஸ்ட்ரிக்ட் நேமு, எஜுகேஷன் நேமு, பிளாக் ஆஃபீஸர் நேமு, அதுக்காடு பிளாக்கு ஸ்கூல் நேமு, அப்புறம் வேகன்சிஸ் அந்த ஸ்கூலில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்றதையும் தெளிவாக நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து தமிழக பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாவடிவத்தில் இருக்கணும். ஸோ இந்த காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலான பள்ளிகள் வந்து பாவடிவத்தில் தான் இனிமேல் இருக்கணும் அப்படின்ற ஒரு புதிய நடைமுறையில் அவங்களே எடுத்துக்கினாங்க ரெசல்யூஷனு. ஸோ காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு ஆசிரியர் மாணவர்களுக்கு சில முக்கிய தகவல்களை நாம் சொல்லலாம். ஸோ 1954 தமிழ் புத்தாண்டு முதல்வர் பொறுப்பேற்க தொடங்கினார். காமராஜர் திருமலை பிள்ளை வீதி திலோகமிட்டது அனைவரோட விடைபெற்று வெளியே வந்து 2027 என்ற 2727 என்ற கார் மட்டும்தான் அவர் ஓட்டினார். திடீரென முன்னால் இருந்து காவலர் வண்டியிலிருந்து சைரன் என்ற மிகவலி எழுந்தது. புறப்பட்ட காரை நிறுத்த சொன்னார். முன்னால் இந்த வண்டியிலிருந்து காவல்துறை அதிகாரி அழைத்து இது என்னையா சத்தம் அப்படின்னு காமராஜ் கேட்டார். ஐயா, இது முதலமைச்சர் செல்லும் பொழுது போக்குவரத்தை உஷார்படுத்த ஏற்படுத்தப்படும் ஒலி அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த ஒலி வேண்டாம் அப்படின்றது காமராஜர் ஒரு பக்கம் சொல்றாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் பிறந்தநாள தமிழக பள்ளிகள் வந்து கொண்டாடிட்டு வராங்க. வடிவத்தில் பள்ளிகளில் இருக்கைகள் வந்து போடப்பட்டிருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீச்சர் சிறப்பு ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டவை தொடர்பாக நெறிமுறைகளை வெளியிடுவது சார்ந்ததாக தொடக்க கல்வி இயக்குநருடைய செயல்முறைகள் தற்சமயம் வெளியாக இருக்குங்க. பள்ளி கல்வி அரசு தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் நிதி உதவி பெறும் பள்ளிகளில் 12/7/2022 பின்னர் தையல் இசை ஆசிரியர் பணியிடம் நீங்களாக
இதர சிறப்பாசிரியர் பணியிடங்களில் தையல், இசை ஆசிரியர் நியமனங்கள் செய்யப்பட்டவை தொடர்பான நெறிமுறைகள் வெளியிட தொடர்ந்து சார்ந்து தொடக்க கல்வி இயக்குனருடைய செயல்முறைகள்ல நீங்க பின்பற்றிருக்கீங்களா? அப்படின்ற ஒரு தகவலையும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய புதிய நியமனம் முன்னுரிமை வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்டத்தில் மட்டும் தான் அவங்களுக்கு கிடைக்கும். இடைநிலை ஆசிரியர்களுடைய நியமனத்தில முன்னுரிமை எதுல குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாவட்டத்தில இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து முன்னுரிமை குடுப்பாங்க. இடைநிலை ஆசிரியர் புதிய நியமனத்தில அதிக அளவுல காணப்படும் 10 மாவட்டங்களில் உள்ள குறிப்பிட்ட கல்வி மாவட்டங்கள் மட்டுமே தேர்வு செய்ய இயலும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அறந்தாங்கி, செய்யாறு, செங்கல்பட்டு, கடலூர், தாராபுரம், தருமபுரி, கோபி மற்றும் அரூர், ஒசூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி, தாரமங்கலம் மற்றும் திருப்பத்தூர். இந்த மாரி மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அ அதிகமான நேரத்திலலாம் நீங்க வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ இவங்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இடைநிலை ஆசிரியர் நியமனத்தில அதிக அளவு காலியிடம் உள்ள 10 மாவட்டங்கள்ல இருக்கிற பட்டியல தான் நான் இப்ப உங்களுக்கு படிச்சிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி பட்டதாரி ஆசிரியர் மாவட்டம் விட்டு மாவட்டம் வழக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதில யாருக்கு வழங்க இருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும் தான் இது வந்து நடைமுறையில கொண்டு போறோம். எல்லா ஆசிரியர்களுக்கும் இது நடைமுறையில கொண்டு போவோமா? கண்டிப்பா கிடையாதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓகேங்களா? ஸோ இந்த உயர் மற்றும் அரசு நகராட்சி பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான 2025 மற்றும் 20 ஆ 6 கல்வியாண்டுல ஏதுவாக மாவட்டம் விட்டு மாவட்டம் அதுக்குண்டான கவுன்சிலிங்ல அவங்க கலந்துக்கணும் அப்படின்றத அவங்க தெள்ள தெளிவா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா, பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க இருக்கு அப்படின்றத பற்றி நாம பார்க்கலாம். பட்டதாரி ஆசிரியருடைய நியமனம் வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்டம் விட்டு மாவட்டம். நாளை யாருக்கு அப்படின்றதையும் அவங்களே குறிப்பிட்டாங்க. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ஷியலா வச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து ஒருங்கிணைந்த பள்ளி மேலாண்மை குழு ஆற்றுப்படுத்தல் கல்வி ஆண்டு 2025 மற்றும் 26 தேர்ந்தெடுக்கப்பட்ட 1878 பள்ளிகள்ல பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்குதல் மற்றும் நிதி விடுவித்தல், எஸ்பிடி ப்ராசஸிங், அரசு தொழிற்க மற்றும் நடுநிலை உயர்நிலைப் பள்ளிகளில், மேல்நிலைப் பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழு மூலம் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு வருகிறதுங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசு சம்மந்தப்பட்ட நிதி வழங்கிட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா போயிடும் அப்படின்றத நிச்சயமா நம்ம சொல்லலாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடியோடைய வேக்கன்ஸீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 23,000 ஆசிரியர் பணியிடங்கள உடனடியா உயர்த்தலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எஸ்ஜிடியோடைய வேக்கன்ஸீஸ் வந்து இந்த ஆண்டு அதிக அளவுல இருக்கும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நடக்க இருக்கு. டெட் தேர்வுக்கு உண்டான அறிவிப்பையும் விரைவில் வெளியிட போறாங்க. பிஜிடிஆர்பி அடுத்து எக்ஸாம் நடத்துவாங்களா இல்லையான்றதே கேள்விக்குறியா இருக்கு. ஆனா டெட் தேர்வுக்கு உண்டான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.